கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்திலே திருப்தி அடைவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பஞ்சகாலத்திலேயும் போஷித்து அருமையாய் வழிநடத்துகிறவர். உலகமெங்கும் பற்றாக்குறை நிறைந்திருந்தாலும் தம் பிள்ளைகளை திருப்தியாய் போஷிக்கிறவர். ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் வேலை செய்யவில்லை, எனினும் அவர்கள் உற்சாகமாக காணப்பட்டார்கள். நான் அவர்களிடத்தில் கேட்டபொழுது, கடந்த 6 மாதமாய் என் கணவனுக்கு வேலை இல்லை, எனினும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தி வருகிறார் என்று அவர்கள் சந்தோஷமாய் சொன்னார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். பஞ்சத்திலே திருப்தி அடைவார்கள் என்பது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. வேதத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பஞ்சத்திலே அற்புதமாய் போஷிக்கப்பட்ட சாரிபாத் விதவையின் சம்பவமே அது. அந்த விதவை ஏழையாக இருந்த போதிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை உபசரிக்கிற ஒரு நற்குணம் அவளிடத்தில் இருந்தது. தேவனுடைய மனுஷனாகிய எலியா வந்தபோது அவளிடம் கொஞ்சம்தான் மாவும் எண்ணெயும் இருந்த போதிலும் அதிலே முதலாவது ஒரு அடையை செய்து தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தாள். பாருங்கள் பிரியமானவர்களே, அவள் தன் தாராளத்தில் இருந்தும் தனக்கு போக மீதி இருந்ததிலிருந்தும் கொடுக்கவில்லை. அவள் கொடுத்தது வறுமையிலும் கொஞ்சத்திலும் முதன்மையானதை கொடுத்தாள். கர்த்தர் அதை கண்டார். ஆகவே கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று அன்போடு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேசமெங்கும் பஞ்சம், ஆனால் அவளோ அற்புதமாய் போஷிக்கப்பட்டாள். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் பலனை அடையாமல் போகான் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மத்தேயு 25:40ஆம் வசனத்தில் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, மழை தாழ்ச்சி ஏற்பட்டு விளை நிலங்களெல்லாம் விளையாமல் போகிறதா? கவலைப்படாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கமுள்ள தெய்வமே, எங்களை நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, பிசாசை காலின் கீழ் நசுக்கினவரே, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரே, நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆகவே உம்மை நாங்கள் நித்தமும் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே ஒரு நாமம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எஸ்டடி எல்லா தேவர்களிலும் பெரிய நாமம் உம்முடைய நாமம். இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிற பொழுது பிசாசுகள் நடுங்குகின்றன. இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிற பொழுது அற்புதங்கள் நடக்கின்றன. அப்பா பிதாவே, வல்லமையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா அற்புதமான வார்த்தையை நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்படி அப்பா ஒரு விதவை தன்னிடத்தில் உள்ள கொஞ்சத்தில் அவள் எடுத்து அதன் முதலாவது பலனை, அதாவது முதலாவது அடையை அந்த மனிதனுக்கு கொடுத்தது நிமித்தமாக அப்பா அங்கே வந்த ஆசீர்வாதங்களை நாங்கள்
இந்த நாளிலே அறிந்து புரிந்து கொண்டோம் சுவாமி. மகத்துவம் உள்ள தெய்வமே, கொடுக்கிறவனிடத்தில் நீர் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறீரப்பா. ராஜா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற அந்த ஊழியக்காரனை கனப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை நீர் எனக்கு இந்த நாளில் வெளிப்படுத்தி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையுள்ள தெய்வமே, இயேசப்பா, உம்முடைய வல்லமை இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமே அல்ல அப்பா. ஒவ்வொருவரும் உம்மை அறிய வேண்டும், உம்முடைய சத்தியத்தை அறிய வேண்டும், உம்முடைய சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய சித்தமாகவே இருக்கிறது சுவாமி. உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாக இருக்குதுப்பா. அமராஜா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அமராஜா நீர் உயர்ந்த அடைக்கலத்தை நீர் கொடுக்கிறீர். உம்மிடத்தில் தம்மை தாழ்த்துகிற எவரையும் நீர் மேன்மைப்படுத்துகிறீர் சுவாமி. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா, சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு பலப்படுத்துவதாக. தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. எப்படி பஞ்ச காலத்தில் நீர் போஷித்தீரோ அதுபோல இந்த நாளிலும் அப்பா, யாரோடைய வாழ்க்கையெல்லாம் அப்பா நெருக்கத்திலும் பொருளாதார பிரச்சனையிலும் இயேசுவே சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, நெருக்கத்தில் இருந்து விசாலமான இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய என் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. அமராஜா, இயேசுவே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு சொன்னது போல இந்த காலை வேளையிலும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. ராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எஸ்டடி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எங்களுக்காக சிலுவையிலே அப்பா நீர் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருந்தும் நீர் எங்களுக்காக தரித்திர கோலம் எடுத்தீரே. நீர் சிலுவையில் தரித்திரர் ஆனீரே. ஆமா ராஜா, நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தரித்திரராயிருந்த எங்களை ஐஸ்வர்யவானாகிய நீர் அப்பா எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக நீர் எங்கள் பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், எங்கள் தண்டனைகள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நீர் மரித்தீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. மகத்துவமுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, உன்னதமான தெய்வமே, இப்பொழுதே கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை இறங்குவதாக. அமராஜா, நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும், கட்டுகள் அறுபட்டு போகட்டும் அப்பா. எஸ்டடி பிசாசின் கிரிகள், தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறேன். பிசாசுகள் இப்பொழுதே அலைக்கழிக்கப்பட்டு அவைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களை ஆளுகை செய்ய நினைக்கிற இருளின் ஆதிக்கங்கள் எஸ்டடி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள வந்து அப்பா அந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்க நினைக்கிற, தன் ஆளுகைக்குள் கொண்டு வர நினைக்கிற எல்லா பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். பொருளாதார நெருக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இது நிமித்தமாக குடும்பத்திலே பிரச்சனைகள், பொருளாதாரத்தின் காரணமாக, பணப்பற்றாக்குறையின் காரணமாக கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், அதை உண்டு பண்ணக்கூடிய பிசாசினை நான் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத பிசாசுகள், இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறுவதாக. இப்பொழுதே சர்வ வல்லமை உள்ளவருடைய வெளிச்சம் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் உள்ளத்திலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்திலும் அது பிரசன்னமாகட்டும். உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ஆளுகை செய்யட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். எஸ்டடி அப்பா, இப்பொழுது இந்த காலை வேளையில் தானே ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொருளாதார பிரச்சனையில விடுதலை உண்டாகட்டும். பொருளாதார நெருக்கங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின்படி அமராஜா இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா உமக்காக, உம்முடைய ஊழியத்துக்காக அப்பா கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கரங்களையும் நீர் பலப்படுத்துவீராக சுவாமி. அமராஜா, நீர் ஆசீர்வதிப்பீராக. எஸ்டடி இனி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பஞ்சம் இருக்கக்கூடாது, பொருளாதார நெருக்கம் வரக்கூடாது. புதிய வழிகள், வாசல்கள் உண்டாகட்டும் அப்பா. ஆசீர்வாதங்கள் தேடி வரட்டும்.
நீதி உண்டாகட்டும், நியாயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் சுவாமி. அமராஜா வர வேண்டிய இயேசுவே சொத்துக்கள் அமராஜா எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். எஸ்டடி வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும் அப்பா. எஸ்டடி கட்ட முடியாத கடன்கள் எல்லாம் கட்டத்தக்கதாக அப்பா பிள்ளைகளுடைய கரங்கள் நீர் பலப்படுத்துவீராக. புதிய வாசல்கள் திறக்கட்டும். பொருளாதார ஆசீர்வாதம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே அப்பா, வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாது மட்டும் நிரப்புகிற தெய்வமே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். சமாதானத்தின் தேவன்தாமே அப்பா, ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுவீராக. சர்வ வல்லமை உள்ளவரே, புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும், வழிகள் உண்டாகட்டும். வேலை இல்லாமல் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பத்தில் இயேசுவே சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள் எஸ்டடி, ஆனாலும் கரங்களிலே பணம் பற்றாக்குறையினால் என்ன செய்வதென்று சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அமராஜா இயேசுவே வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுங்கப்பா. அது உம்மால முடியுமே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்துவீராக. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய கரம் அதிசயங்களை இப்பொழுதே செய்யட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா இருக்கிற நெருக்கங்களும் அப்பா போராட்டங்களும் இன்னல்களும் கஷ்டங்களும் கவலையும் கண்ணீரும் இப்பொழுதே மாறட்டும் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். பிசாசுகள் சத்தத்தை கேட்கிற பொழுது அவைகள் அலறி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருந்து கொண்டு அமராஜா தேவையில்லாத காரியங்களை செய்ய வைக்கிற ஒவ்வொரு அசுத்த கிரியைகளும் வெளியேறட்டும். தேவையில்லாத உலக இச்சைகளுக்கும் பாவகத்திலும் சிக்க வைக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகள் சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னார். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே அவைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறபடினாலே அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்லி பிள்ளைகளை விட்டு நீ வெளியேறு என்று சொல்லி உன்னை நான் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமே, தொட்டு சுகப்படுத்துவீராக, தொட்டு பலப்படுத்துவீராக. பொருளாதார நெருக்கத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். 2 மீன் 5 அப்பங்களை 1000 பேருக்கு கொடுத்தவர் அப்பா நீங்கள். அமராஜா இயேசுவே கடலில் போய் முதலாவது பிடிக்கிற அந்த மீனின் வாயை திறந்துப்பார், வெள்ளிப்பணம் அதன் வாயில் இருக்கும் என்று சொன்னவர் சுவாமி. அமராஜா வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் இயேசுவே விரும்புகிற பிள்ளைகளுக்கு நீர் அதை அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நேசித்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து தங்கட்டும், பலிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதுதான் உமக்கு பிரியம் என்று சொல்லி அப்பா இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். அமராஜா எங்கள் ஜெபங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை நீர் தருகிறீர். உமக்கு நன்றி சுவாமி. அமராஜா பிரயாணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். பிரயாணங்கள் இயேசுவே நல்லபடியாக போய் வர நீர் உதவி செய்யுங்க. பிரயாணத்தில் உடைய தூதர்கள் கூட இருக்கட்டும், உடைய கரம் இருக்கட்டும். நேர்த்தியாய் நடத்துகிற தெய்வம் அம்மாராஜா பாதுகாப்பை கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் பலப்படுத்துகிறேன். அம்மாராஜா சர்வ வல்லமை உள்ளவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானுடைய அனுனி ஐக்கியம் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட சதா காலங்களும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்
மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.